Welcome to another episode of குஜிலி மஸ்தி. அதாவது அங்க இருக்காங்கல்ல அவங்க எங்க ஆப்போனன்ட்ஸ். அவங்க வந்து தமிழ் டீம். சரியா? நான் வந்து கிரிக்கெட் ரோஸ்ல டீம் ஆப்போனன்ட் தேவன் போட்டேன். பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நீங்கள் வைப் வித் கார்த்திக் தானே அப்படின்னாங்க. ஐயோ, நான் மேட்ச் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம் தான் பார்த்தேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம அடி வாங்கினது நமக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் தான் தெரியும். தமிழ் டீம் வந்து அவங்க ஒரு vlog எடுத்து போட்டுருவாங்க. வீடியோவோட எடுத்து போட்டுன்னு ஒன்று அடிக்கிறேன்னான்ற மாதிரி. ஆனா இன்னைக்கு எங்களோட நம்பிக்கை நாயகன் வந்திருக்கான். கையில என்ன வச்சுட்டு வந்துட்டு இருக்கேன்? கிளவ் இல்ல. இவன் இல்லாம எங்க டீம் ரொம்ப ரொம்ப தடுமாறிய நிலையில் இருந்த டைம்ல வந்து என்னென்ன சொல்றான் பாருங்க. நம்புறியா இல்லையாடா? இங்க வாணி ஃபரீத் இல்லாம டீம் தடுமாறுச்சா இல்லையா? ஓப்பனிங் எவ்வளவு ஓப்பனிங்ல அந்த நேந்து விக்கெட் கொடுக்கணும். கடவுளுக்கான விக்கெட் இல்ல வந்துட்டல கொடுத்துட்டு வந்துறேன். நீ இல்லாத 5 மேட்சா? அவர் 2 மேட்ச் ஓப்பனிங் இல்லடா, இங்க 2 மேட்ச் ஓப்பனிங். வெற்றி வர தினேஷ் ஒரு மேட்ச்னு நினைக்கிறேன். சோ நீ இல்லாம எனக்கு வந்து ஆளே இல்லாம என்னக்கோ இங்க இருந்து கத்த முடியல. டேய் ஃபரீத், டேய் ஃபரீத் என்னடா ஆடுற? அதெல்லாம் வெல்ல வாடா. ஏய் ஒழுங்கா அடிச்சா அடி, இல்லனா வெல்ல வா. சோ இன்னைக்கு ஃபரீத் வந்த நிலைமை நம்ம ஜெயிப்போமா மாட்டோமா கேப்டன்? போன வாரம் இதே தான் சொன்னேன். அதான் சொன்னேன், எல்லாரும் ஆடணும்ல. சரி ஓகே. ஃபரீத் ரிட்டர்ன் மேட்ச் எவ்வளவு அடிப்பீங்க? ஒரு 30 +. 30 +. ஏய் நாமது வயசு கேட்கல, ஸ்கோர் 20 +. சரி ஓகே. எல்லாம் நம்பர் வச்சா கீப்பிங் பண்ணனும். என்ன பத்தி அவன தப்பா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. வெறுமையா பேசிட்டு ஆப்போனன்ட் டீம் வந்துட்டாங்க. ப்ரோ எங்க வீடியோஸ்லாம் பார்க்க மாட்டீங்க தானே? எங்க வீடியோஸ்லாம் பார்க்கறது இல்லல? நல்லா பாப்பேன். ஐயோ வைப் வித் கார்த்திக் குஜிலி மஸ்தி சொல்லுமா? அவங்கள நம்மள பண்ண போறாங்க அதானே? ஐயோ எல்லாரும் குஜிலி மஸ்தில இருங்க. சோ இவங்க ரெண்டு பேரும் சிவகாசியா? சிவகாசி ஜி. அப்படியா? சிவடா. சரி ஓகே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 108 தான் கூப்பிட வேண்டியதா இருக்கு. போகும்போது எவனாவது நல்ல வார்த்தை பேசுறானா? பை गाइस, நாங்க போயிட்டு வரோம் பேட்டிங்க்கு. சீக்கிரம் வாங்க, போயிட்டு வந்துறோம். சீக்கிரம் வாங்களா. நானும் இவனும் இன்ஸ்டால வந்து கிட்டத்தட்ட பல ரீல்ஸ் அனுப்பிக்குவோம். நம்ம எப்படியாவது ஓப்பனிங் போய் டீமை வந்து ஒரு நல்ல நிலைமையில நிறுத்திட்டு வரணும்ட்டு. ஆனால் ஒரு வாட்டியும் அவுட் ஆகி வந்ததுக்கப்புறம் டீமை வந்து எங்களை ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருக்குது. இதில் வேற மோட்டிவேஷன் மீம்ஸ், மாஸ் மீம்ஸ் பின்னாடி தட்டிட்டு போகிற மாதிரி டீமையே நாங்கள் தான் ஆங்கர் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. ஆனால் இனிமேல் வந்து இப்போ நீ உத்வேகத்தோடு வந்திருக்க. இனிமேல் நம்ம டீமுக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறோம். ஓகே, 16 ஓவர் மேட்சுங்க. எவ்வளோ அடிக்கணும்னு பாருங்க. ஆனால் ஸ்ட்ரைக் எடுத்துக்க. ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆகணும் அவருக்கு. 3-4 வாரம் ஆச்சுடா. சரி ஓகே. நீங்கள் நினைக்கலாம் என்னன்னா கூமுட்ட மாதிரி கண்ணாடி பண்ண போறீங்க. அது வந்து ஒரிஜினல் கேமரா இருக்க கண்ணாடி. இது வந்து கண்ணு தெரியலங்க, ரொம்ப வெயில் அடிக்குது மாதிரி. இப்போதானே போன மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே வந்துட்டு தானே பார்க்குறேன். அங்கே போய் கூட்டிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்க அனுப்பிச்சு விட்டாங்க, தம்பி நீங்கள் வீட்டில் போய் கூட்டுங்க. நான் வீட்டில் கூட கூட்டினது இல்லைடா. என் மனைவி என்னென்ன அசியசியமாக கேட்பான்னு தெரியல. கிரவுண்டில் கூட்டினேன். ஆக்சுவலாக அந்த கல் தான் பட்டு ஏதோ டாப்பேஜ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அது கல் இல்லை, இந்துவோட கண்ணு. அரே பாவா, அவுட் ஆகிட்டு ஓடி வந்துடும். காலையில் அனுப்பும் போதே தோத்துருவீங்கடா, அடிக்க மாட்டேங்கிறான்னு அனுப்பல. எங்கே இருக்கு அங்கே பாரு, பாருதா. போயிட்டு வந்து எல்லாரும் ஒரு காட்டும் பார்த்தியா, ஊருக்கு போயிட்டு வந்தால் தான் அடிக்கிறோம் எல்லாரும். ஆமாங்க, எங்கள் கம்பெனியில் பேசி எங்க லீவ் வாங்கிட்டாங்க. நக்கறாங்க உனக்கு. என்னடா பொசுக்கு மரியாதை பேசிட்டே. ஸோ ஃபரீத் வந்து ஒரு நல்ல ஸ்டாண்டில் இருக்கான். ஓப்பனிங் இறங்கி ஷார்ட் சொன்னோடனே கை இவ்வளோ நேரம் வெளியே அடிச்சிட்டு இருந்தாரு. அதான் இவ்வளோ நேரம் அவர் வெளியே அடிச்சிட்டு இருந்தாரு. நல்லா ஆடுறான்னு 30 ஆடுக்குள்ளே அவுட் ஆயிருப்பாரு. இப்போ எங்களோட முரட்டு பண்ணு நீ என்ன வேணா பண்ணு, ஆனால் ஸ்கோர் வந்துடணும். ஒரு கேப் விட்ட டைமில் ஃபரீத் ஒரு 6 அடிச்சு போட்டான். அது என்னமோ தெரியல, வீடியோ எடுத்தாலே யாரும் அடிக்க மாட்டாங்க. நம்ம வீடியோ எடுத்தால் எங்கள் டீம் அடிக்க மாட்டேங்கிறாங்க, அதனால தான் எடுக்கல. இப்போ பாருங்கள், இந்த பால் 6 அடிச்ச பால் நான் எடுக்கல. ஐயோ, பவுலர் ஓடி விட்டான். ஏதாவது ஆச்சுனா கார்த்திக் மேல பழிய போட்டுறோம். ஏய் எதுவும் ஆகாதடா. இப்போ ஃபரீத் அடி பண்ண நம்பிக்கைக்காக. ஷாட்ரா பையா, ஒன் மோர் ஷாட். குட் ஷாட் ஃபரீத். யூஸ் கரோ. ஒரே ஒரு விஷயம், ஊருக்கு போயிட்டு வந்தா நம்ம டீம் கொளுத்துது. யார் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் அடிக்கிறோம்.
சாப்பாடு அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு இந்த மாசத்துல போக வேணும்னு நினைக்கிறேன். இந்த மாசத்துல போங்க. ஆனா பரோட்டாவுக்கு தேங்காய் சட்னி அவாய்ட் செய்யும். கற்பூர வாசனை உனக்கு தெரியுமாடா? ஏன்டா அவர் போய் டர்ஃப் கிரிப்பு விளாண்டு வர்றாரு ப்ரோ. பிராக்டிஸ் பண்ணிட்டு வராங்க. நம்ம போனோம்னா ரொம்ப கஷ்டமாயிரும். பரணி க்ளீன் பண்றதுக்கு எங்க அம்மா ரெடியா இருக்குது. வாடா பரணி க்ளீன் பண்ணு. பரணினா இந்த மேல ஸ்லாப் வச்சிருப்பாங்கல்ல, ஓ வீட்டுக்குள்ளே ஸ்லாப். இங்கதான் கழுவுற வேலை நீ பாக்குறாங்க. வந்தா அதான் வீட்டுக்கு போனாலும் கழுவுற வேலையா பார்க்க நீ சொல்றாங்க. வந்தா எவ்வளவு நாள் தான் அப்புறம் பொண்டாட்டிக்கே வேலை செய்வா, எனக்கே வேலை செய்யறதுக்கு Actually, நம்ம ஊருக்கு போனா ஒரு வேலை நமக்கு ஷெட்யூல் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க. இது இந்த வேலையை இவன் வந்தாதான் முடிக்கும் அப்படின்ட்டு வந்த உடனே இந்த வேலையை எடுத்து கொடுத்துறாங்க. அப்ப நம்ம எதுக்கு ஊருக்கு போறோம்? அது முடிக்கங்களே லீவ் முடிஞ்சிருது. ரெஸ்ட் எடுக்கலாம்னு போறோம், அங்க போனா நமக்கு ரெஸ்ட் இல்ல. அடுத்த ஃபரீதின் விளையாட்டு ஆற்றல். வெல் ப்ளே பாரு. ரொம்ப சென்சிபிளா ஆடிட்டு இருக்கான் ஃபரீத். சென்சிட்டிவிட்டி சென்சிட்டிவிட்டி இல்லடா, சென்சிபிள் சென்சிட்டிவிட்டி சென்சோடைன் பேஸ்ட். அங்க கேப்டன் என்ன பேசிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்க? டீம் டிஸ்கஷன் கிடையாது. என்ன இவங்களே ஆடிட்டு இருந்தா நானும் வேடிக்கை பார்க்கணும். ஏய் அதுக்கு தான் பேசுறேன். அமைதியா அவன் அப்படி நினைக்க மாட்டான்டா. நீதான் இது அவன் சொன்ன மாதிரி தெரியும். நான் தான் சொன்னேன் மனசுல இருந்தது வெளில டயலாகும் வாயும் டைலாக் வாயும் வாய்ஸ் என்னதான். ஏய் என்னடா இன்னொரு 6டா? ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். बहुत बढ़िया படியா நினைக்கிறேன் 50 இல்லடா. சொல்லுவீங்க ஸ்கோர் எவ்வளவு பாரு. அம்மாஸ் கால் பண்ணுங்க ப்ரோ. அம்மாஸ் கால் பண்ணுங்க. அம்மாஸ் கால் வேணும் இன்னைக்கு. அங்கிள் ஸ்கோர் ஒரு 50 போட்டார் எப்படி 100க்கு நாங்களே பேசி ஏத்திடுவோம். ஏய் மந்தி கடைக்கு நான் மந்தியோ கிந்தியோ ஏதாவது ஒன்று இன்னைக்கு வந்து இந்த மாதிரி நீ ஒரு வார்த்தை சொல்றேன்னு அவனுக்கு தெரிஞ்சா கூட அவன் அவுட் ஆயிருவான்டா. ஆமாங்க. ட்ரீட் வைக்கணும்ட்டு 99 அவுட் ஆயிட்டு வருவான்டா. 100 அடிச்சாதான் ட்ரீட் கேக்குறீங்க அப்படின்ட்டு. ஸோ 4 ஓவருக்கு வந்து 56 ரன் அடிச்சிருக்கான். சரி ஓகே மூடு, நானே சொல்லிட்டேன். நான் அடுத்த மேட்ச் கம்பேக் கொடுத்துட்றேங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கண்டிப்பாக அடிப்பேன். நாளைக்கு எபிசோடு. போன வாரம் அடிச்சான்ல 70 ரன், அதை பற்றி சொல்ல மாட்டேங்கிறேன். அங்கே அந்த கிரவுண்டில் அண்ணன் மட்டும் தனியாக நின்று டீம் காப்பாற்றினேன். அடிச்சேன், ஆனால் அதில் 60 ரன் அடிச்சேன்டா. டேய் சொல்லுங்கடா ப்ளீஸ். ஏய் வாடா சஞ்சய். 50 பாலுக்கு 60 ரன் அடிச்சான். அதுவா கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. விராட் கோலி மாதிரி சொல்லாதீங்க, ஃபேன்ஸ் அப்புறம் அவ்வளோதான். இல்லை அடிக்கிற நாளைக்கு கண்டிப்பாக அடிச்சானாங்க. சரியா ஒன்றும் பிரச்சனை இல்லை. க்ளவுஸ் ஆரஞ்சு கலர் போடலாங்க. சி இது கிரிப்பு, அதனால தான் பிரச்சனை. அந்த கிரிப்பு கொஞ்சம் கண்ணாடி கழட்டிட்டு பேச எவனாவது இந்த கலர்ல வாங்குவானா நீங்களே சொல்லுங்க. பிஜேபிலாம் இல்லைங்க நம்ம. சங்கியா நீ? இல்ல நம்ம எப்பயுமே ஒரே இதுதான். கமான் பாய்ஸ், மாத்தி விடு கமலா, மாத்தி விடு. இல்ல கமலா இல்லங்க, கமல். அந்த நம்ம இழுத்து பேசுறப்ப திவ்யா ஏதோ கமலாவா யாரோ இருக்காங்க. கமலாவை மாத்தி விடணும்னு மாத்தி விடுடான்னு நானு. மாத்தி விடுடா கமலா. நீ சொல்றத பார்த்தா அவ என்னமோ கமலான்னு ஒரு பொண்ணு வச்சிருக்க மாதிரியும், அது எனக்கு மாத்தி விடுறான்னு கேக்குற மாதிரியும் இருக்கு. கமலா உனக்கு விமலா நாராசமா பேசிட்டு இருக்கானுங்க. தெரியுமா நம்மளுது 5 ஓவருக்கு 60 ரன். ரியலி நம்ம டீமை நீயே நம்பலடா, யாரு நம்புவா? இது அப்படியே இந்த மொமெண்டம் அப்படியே கொண்டு போய் 220 அடிக்கிறீங்க 20 ஓவருக்கு. இவன் சொல்றதே சரியில்லையே. இதை காட்டாதீங்க. வந்தவனே 2 பால் பிடிச்சா நீ என்னடா பண்ணிட்டு இருந்தாங்க? என்ன தெரியுமா, நம்ம எப்படி பேட்டிங் கிடைக்காது, வந்த பேர் 2 பால் பிடிச்சிட்டோம், அதுவே சந்தோஷம் அப்படின்னு போறான். வேற என்ன பண்றது? அதுதான் அவனுக்கு இப்ப என்னன்னா அடுத்த வாரம் வரணும்னு வேற பொண்டாட்டிட்டு போய் நாளைக்கு வரணும். நீ போகும்போது இன்னைக்குதான் ஒழுங்கா 2 பால் அவுட் ஆயிட்டு வந்துருந்தான். அதுவே கிடைக்காது போலுங்க. இப்படிடா டீம் இப்படி இருந்தா என்னடா ஏங்க 5 ஓவர் 60ங்கிறது ஒரு அமானுஷ சக்திங்க. ஒரு 50 அதெல்லாம் கஷ்டம் எங்களுக்கு. நீ ஒரு 50 கிலோமீட்டர் வந்து நான் ஒரு 65 கிலோமீட்டர் வந்து பார்த்தா பேட்டிங் தர மாட்டாங்க. ஃபரீத் பேட்டிங் நான் வீடியோல பார்த்துட்டு பண்ணல. எதுக்கு இங்க வந்து பார்த்தேன்? ஃபரீத் 50 அப்டா பாய். ஃபரீத் 50 அப், பேட் அப். அவர் ஆடவே இல்லங்க. ஏய் 50 டா. ஏய் பாய். எக்ஸலென்ட் கம் பேக் இன்னிங்ஸ் டா பாய். ஏய் என்ன பண்ற அம்பையர்? ஏலே நீ காதுல சொல்லுங்களே. பேட்ஸ்மேன் கே சொல்லு. ஃபரீத் வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ், கம் பேக் இன்னிங்ஸ் 50 ரன் அடிச்சிருக்கான். லாங் வே டு கோ பாய். ஃபரீத் vlogsல பார்க்கலாம் எல்லா வீடியோவும். போட்டு வெளிய. எங்க கேப்டன் களத்துல இறங்கிட்டாரு. ஏன்னா கமல் அவுட் ஆயிடுது. பிளேயர் தான விடுறதுன்னு ஆகாயத்தை கட்டறாரு. பரவாயில்ல ஓடு அடிக்கிட்டோம். நல்ல ரிதம்ல இருக்கு டீம். ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா 7 ஓவருக்கு 82 ரன் அடிச்சிருக்கோம். ரொம்ப வருஷங்களுக்கு சேசம் இந்த ரொம்ப வருஷங்களுக்கு சேசம் இந்த 2 ரேட் ஏய் 10 ஓவருக்கு 145 அடிச்சமேடா. அதெல்லாம் வேற ஞாயிற்றுக்கிழமை.
சனிக்கிழமையில இந்த 2 ரேட்டுங்கிறது பெரிய விஷயம். சனிக்கிழமை வேற, ஞாயிற்றுக்கிழமைங்கிறது வேற. சனிக்கிழமை வந்து சி டீம் வச்சு விளையாடுறோம். பி டீம் கூட இல்ல, சி டீம். ஆனா ஆக்சுவலா என்னன்னா எங்ககிட்ட சனிக்கிழமை வந்து இருக்கிற பிளேயர்ஸை பொறுக்கி டீம் ரெடி பண்ணி ஆடிட்டு இருக்கவங்க நாங்க. சண்டே வந்து எங்களோட ஃபுல் டீம் வரும். ஃபுல் டீம் வந்தாலும் பெருசு நீங்க யோசிக்கலாம், ஓ ஜெயிச்சிருவீங்களாடான்னு. அப்படி இல்ல, ஃபுல் டீம் வந்தாலும் கொஞ்சம் தரமாறும், சின்ன டீம் வந்தாலும் கொஞ்சம் தரமாறும். சாட்டர்டே டீம்ல வந்து இவ்வளவு ரன் அடிச்சது பெரிய விஷயம் தான். டீம் இவ்வளவு ரன் அடிச்சதுக்கு ரீசன் மாப்பிள்ள அம்பையர் நின்னதா. லெக் அம்பையர் தான். சிவகாசிக்காரர் பட்டாசு கொளுத்துனாரோ இல்லையோ பேட்ஸ்மேன் கொளுத்திட்டாருங்க. வந்தாய் ஐயா வந்தாய் ஐயா வாழ்வை மீட்டு தந்தாய் ஐயா. எக்ஸலண்ட் பேட்டிங் ஃபரித், செம்ம பேட்டிங். டீமை வந்து காப்பாற்றினதுக்கு மிக்க நன்றி. இருந்தாலும் அந்த பரதநாட்டியம் ஆடாம நீ உள்ளே நின்று ஆடி இருந்திருக்கலாம். அடிப்பட்ட எல்லாம் பிடிக்க முடியல. பேட்ஸ் பிடிச்சாலே இங்கே ஒரு பெயின் வந்துச்சு. கரெக்டாக இங்கே வந்து விழுந்து. ஃபரித் வந்து 70 ரன் அடிச்சிருக்காரு இன்னைக்கு. எக்ஸலண்ட் கம்பேக் இன்னிங்ஸ். இப்போ எங்கள் டீமில் இப்போ பார்த்தீங்கன்னா சஞ்சய் இறங்கிட்டான். ஷார்ட்டு ஃபஸ்ட்டு பாலே வந்து பவுண்ட்ரியா இல்லை வந்து இப்போ 13.5 131 ஸ்கோரு. இப்போ ஒரு சிங்கிள் ஓடி இருக்காங்க. விக்கெட்ஸ் விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா மலமலன்னு ஸ்கோர் குறைய ஆரம்பிச்சிச்சு ஃபரித் வந்ததுலேருந்து. இப்போ ஆடுறது யாருன்னா இங்கே 2 பேர் உட்காந்து என் கூட கதை பேசியிருந்தானுங்கள்ல, பிரதீப்பும் தினேஷும். எப்படா பேட்டிங் அடிக்கணும் அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு வந்தவனுங்க. பார்க்குறேன் என்ன தான் பண்ணுறான்ட்டு. கட் ஆயிடுச்சு. கமான் தினேஷ், நல்லா பவர் போட்டு அடிக்கலாம் பாரு. ஆக்சுவலாக கேமரா ஆஃப்ல இருந்தப்போ தினேஷ் வந்து ஒரு 6 அடிச்சாப்பில் மான்ஸ்டர் 6 இருந்தது. கவர் பண்ண மறந்துட்டேன். பிரதீப் ஸ்ட்ரைக்கில் இருக்கான், பார்ப்போம் என்ன பண்ணுறான்ட்டு. ஓ ரன் அப் கேன்சல் ஆயிடுச்சு. ஏய் ஷாட்ரா டேய். தினேஷ் ஒரு 4 அடிச்சான். நான் வீடியோ எடுக்கும் போதெல்லாம் அடிக்க மாட்டேங்கிறான். இப்போ அடிப்பான் பாருங்க. ஷாட்ரா டேய். போயிடுச்சு. மாப்பிள்ள ஒரு மான்ஸ்டர் 6 அடிச்சாருங்க. எடுக்கிறதுக்குள்ள நான் வீடியோ எடுத்து யாருமே அடிக்க மாட்டேங்கிறேன். வேண்டாம்டா விட்டுறா, வீடியோ எடுக்காத. இல்ல பரவாயில்ல, நான் எடுப்பேன். இந்த பால் 6 அடிக்கிறாரு. வீடியோ எடுத்தாண்டா இவன் விட்டானா? இல்ல இப்போ பாரு. சிக்ஸுங்க. நல்ல ஷாட். எடுத்துட்டேன். யூஸ் பண்ணுங்க. 2 பால் 2 6. கமான் பாய், கமான் பாய். யூஸ் பண்ணுங்க. என் தங்கச்சி நினைச்சு அடிச்சாலும் அடிக்கிறான். வாய்ப்புகள் அதிகம். ஏங்க மோனியா நினைச்சு அடிக்கிறீங்களா? என்ன சிரிக்கிறாரு? பவுலர் பேரே மோனிஸ் தானா? எங்கடா போகுது? 3வது 6. ஏய் லாங்கான்டா, நீ எங்க காமிச்சீங்க? எங்க தெரியலடா. ஆக்சுவலா இந்த பால் 6 நான் எடுக்கல. 4 பால் 4 6 மாப்ள. ஓடு ப்ரோ. ஷாட் 4 அது. பேட்டிங். தினேஷ் போனவர் ஒரு 6. நீங்க பார்க்கலையா இந்த மேட்ச்? வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இது துபாய் சூப்பர் கிங்ஸான்னு எங்களுக்கே டவுட். ஒருவேளை சென்னை ஃபார்ம் வந்தனால நம்மளும் ஃபார்ம் பண்ணிட்டோமோ? ஏன் குமார் 200 up the boys. பேட்டிங் தினேஷா. இன்னும் ஒரு ஓவர் இருக்கு. 19 ஓவரில் வந்து 200 அடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து கடைசி ஓவரு. ஸ்கோர் வந்து 200 ரன் வந்திருக்கு. மாப்பிள ஆன் ஃபயர், தினேஷ் ஆன் ஃபயர். 2 பேருமே வந்து அடி கொளுத்திட்டு இருக்காங்க. ஃபோர் மாப்பிள. இன்னொரு 4. எக்ஸலென்ட் ஷாட் மாப்பிள. சூடு ஒண்ணு. எங்க போல ஓடு. 4. நல்ல பேட்டிங்டா தினேஷா. இதான் கடைசி பாலாம். தினேஷ் 44ல இருக்கான். இந்த பால் 6 அடிச்சா 50 தினேஷ். வெக்திக் நிமிடங்கள். ஐயோ பேட்ஸ்மேன். ஃபோரா? ஏய் என்னடா ஆப்போனன்ட்ட போய் 4 அடிச்சது 6 கேட்டுட்டேங்கறாங்க. சோ ஸ்கோர் காமிங்க மிஸ்டர் சஞ்சய். 20 இது மாதிரி எப்பயாவது அடிப்போம். 20 ஓவருக்கு 220. இன்னும் ஸ்கோர் அப்டேட் ஆகல. 218.
2 பேரும் சக்க பேட்டிங். So, நாளைக்கு வந்துரு. இதுல வந்து மாப்பிள வந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 பால் 36, தினேஷ் வந்து 23 பால் 44 ரன். 48 சாரி. கம்மியா சொல்லாதீங்க. எக்ஸலென்ட் பேட்டிங் பாய்ஸ். இன்டர்நேஷனல் சிட்டி பாய்ஸா? ஆமா, இன்டர்நேஷனல் சிட்டி பாய்ஸ். என்ன அடி யாரு? எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே அவங்களோட இன்டர்நேஷனல் சிட்டியா? சரியான பேட்டிங் 48 தினேஷ், நீ உக்காந்தே விட்டான் ஐயா. அங்க யாரா அசிங்கம் பண்றது? ஐயா ஆனது ஆச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெட்டி விடுவோம். எல்லாத்துக்குமே கார்த்திக் 20 ஓவர் அம்பையர் பண்ண, அவனுக்கு கை தட்டுங்கண்ணா. 20 ஓவர் கம்பைன் பண்ணிருக்கா. அம்பையர் பண்ணனால 200 அடிச்சோம். வெரி குட் ராதினி. எல்லாரும் பாத்தீங்கன்னா எல்லா டீமும் மேட்ச் முடிச்சு கிளம்புது. இப்பதான் நாங்க ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸே முடிச்சிருக்கோம். 2 hours later. Bro, excellent batting, 100. Thank you so much, brother. Thank you guys. Well played, bro. Well played guys. Well played. Thank you guys. Bye bye. 70 வீணா போச்சடா. இவன் 70 ரன் அடிச்சானா, ஒரே ஓவர்ல 30 ரன் கொடுத்துட்டாங்க. நிஜமாவே இன்னைக்கு நான் சோகமா தான் இருக்கேன். ஏன்? ஏன்னா என்னோட ஒரு கேட்ச் ஒரு மெயினான கேட்சா போயிருச்சு. அந்த 100 அடிச்சார்லங்க, அவரோட கேட்சை வந்து நம்ம தினேஷ் 50ல இருக்கும்போது விட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு 4 கேட்ச் எங்க டீம் மொத்தமா விட்டுச்சு. கேட்சஸ் வின்ஸ் மேட்சஸ். 48 ரன் வந்து ஓட்டி. ஆப்போசிட்ல ஒரு 2 அடிச்சு 50 ஆயிட்டான். சிஎஸ்கே மாதிரி தான் நினச்சி அதே மாதிரி 215 அடிச்சு டிஃபெண்ட் பண்ணிடணும்னு நினச்சோம். மும்பை இந்தியன்ஸ் மாதிரி தோத்துட்டோம். தேங்க்ஸுங்க. இல்ல நாங்க சிஎஸ்கே மாதிரி தான் தோத்தோம். மும்பை பயங்கரமான பும்ராவெல்லாம் வச்சு தோத்தாங்க. நாங்க எங்களால முடியாம திணறி தோத்தோம். நல்லா தான அடிச்சோம். ஒரே ஒரு பவுலர், எங்களோட ஒரே ஒரு நல்ல பவுலர் இருந்திருந்தா ஜெயிச்சிருக்கோம். நீங்க நாங்க சொன்னால சி டீம், அதனால வந்து எங்களோட ஒரு மெயின் பவுலர் இல்ல, ஒரு டி டீம். கேட்ச் ஒரு இடத்துல எங்களுக்கு வந்து மனோஜ் பாயோ போலீஸோ வந்து போல்ட் எடுத்து தருவாரு. அந்த மாதிரி ஒரு பவுலர் இல்ல எங்களுக்கு. கேட்ச் விடவும் டவுன் ஆகும் டீமே போயிடுச்சு. வதர ஒரு நிமிஷம். தெரியும் திமுங்களா, சுகர் மாத்திரை மறந்துருப்ப. இந்தா அது இல்ல வதர, உள்ள இருக்கிறவங்க ஒரிஜினல் ரவுடிங்க. நம்ம ஒரு மாதிரி காசுக்கு அடி வாங்குற பசங்கள இறங்குனா ரிஸ்க், வாங்க போயிடலாம். டேய், எனக்கு மர்டர் பண்றதெல்லாம் பவுடர் அடிக்கிற மாதிரி இன்னைக்கு எப்படி அடிக்கிறேன்னு பாரு. நீங்க அடிச்சு கிழிச்சாலும் எங்களுக்கு தெரியும்.